ஏய் கதிரே, வார்த்தை அளந்து பேச சொல்லிட்டேன். இல்லாம பேச வந்துட்டான். அவன் ஏதோ கண்டபடி உளறிட்டு இருக்கா. அவளை கேட்க வக்கல, என்கிட்ட கேக்குற. சரி, என்கிட்ட ஒரு மண்ணும் இல்ல. சரி, இவ சொல்ற மாதிரி அப்படியே என்கிட்ட வீடியோ கிடைச்சா நான் அதுக்கு இவளுக்கு அனுப்பணும். எதுக்கு அனுப்பணும்னு கேக்குறேன். என் பரம எதிரி தானே இவ. இவளுக்கு அனுப்பி நான் எங்க அண்ணனையே கோத்து விடுவேனா? ஏய் தரு, உனக்கு கடைசியா சொல்றேன், இத்தோட நீ பாட்டிடு. போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப முரண்டு பிடிச்சா அங்க புடுறா. பெருசா இங்க வர. ஏய், என்ன மிரட்டுற? இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட நடக்காது, புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன, நீ கால் பண்ணலன்னு சொல்றியா? காட்டட்டுமா? எத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணேன்னு காட்டட்டுமா? நான் போய் சொல்றேன்னு சொல்றல, டெக்னாலஜி போய் சொல்லாதுல. எவிடன்ஸோட இருக்கு, இங்க பாருங்க. எத்தனை வாட்டி இவன் எனக்கு கால் பண்ணிருக்கான்னு பாருங்க. இவன் நம்பர் தானே? இவன் தானே? எத்தனை கால் வந்திருக்குன்னு பாருங்க. ஆமா, இவர் நம்பர் தான். பாரு. நீ கால் பண்ணாம உன் நம்பர்ல இருந்து தானா எனக்கு கால் வந்ததா? இது ஏன் நம்பரா? நான் யாருன்னு என்ன? நான் உங்க கூட தானே இருந்தேன் காலில். ஆமா, யாருக்காவது ஃபோன் பண்ணனா? இல்ல எனக்கு ஏதாவது கால் வந்துச்சானே? அதை அங்க சொல்லு. மா, அவன் காலையில இருந்து என் கூட தான் இருக்கான். அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணல, எந்த ஃபோனும் அவனுக்கும் வரல. சும்மா கண்டபடி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கியே. அவன் சொன்னாலும் உடனே கேட்டுருவீங்களா? முதல்ல நம்பரை பாருங்க. அப்ப இது என்ன? நான் என்ன சும்மா காட்டுறேனா? டேய், இது ஏய், இது என்னோட பழைய நம்பர் ஆச்சே. பழைய நம்பரோ புது நம்பரோ, அது உன் நம்பர் தானே? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. உன் நம்பர் தானே? அவன் சொல்றது உண்மைதான்டா. அவன் யார்கிட்டயுமே பேசல. ஏய் பாரு, இது இன்னைக்கு ஃபுல்லா அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. நான் யாருக்கா ஃபோன் பண்ணிக்கிறேன் பாரு, பார்க்க சொல்றேன் அவள்கிட்ட. பாரு. இல்ல ஜனனி, உன் நம்பர் இதுல இல்ல. அக்கா, என்னக்கா நீங்க? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? டெலீட் பண்ணிருப்பான். டெலீட் பண்ணிட்டு தான் இந்த கேமும் ஆடுறான். கால் ரெக்கார்டர் இருக்குள்ள, எடுத்து பாருங்க, இருக்கும் எல்லாமே. சரி, எதுவும் வேணாம். சக்தி, உன் ஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தானே வேலை பார்க்கறான். அவனுக்கு போன் அடிச்சு கேளு. இவன் நம்பர்ல இருந்து எத்தனை வாட்டி கால் வந்துச்சுன்னு தெரியும். இப்பவே இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும். கேம் ஆடுற இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்ன கேம்னு. பண்ணு பண்ணு. ஆனா அது மட்டும் இல்லன்னு ஆச்சுன்னு வையன். ஏய் சொல்லிவிட்டேன், இவளுக்கு இன்னியோட இந்த வீடு கடைசி, புரியுதா? நீ பண்ணு சக்தி. எவன்ட்ட வேணாலும் கேளு. போ போ. டேய் நீ வாடா, அதான் போயிருக்கான்ல. பெருசா சவுண்ட். யார் வீட்டுல? என்னாச்சு ஜனனி? அவன் தான் கால் பண்றான். ஏய் எங்கடா போற? எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேசு. ஆன் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்றா மாப்ள. நீ கேட்டில டீடைல், அதை நான் செக் பண்ணிட்டேன்டா. அந்த நேரத்துல அந்த நம்பர்ல இருந்து எந்த காலும் போல மாப்ள. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த நம்பர்ல இருந்து கால் போகவே இல்லடா. டேய், அப்புறம் எப்பரா ஜனனிக்கு அந்த நம்பர்ல இருந்து இத்தனை ஃபோன் வந்துச்சு? இப்போ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்துருச்சு மாப்ள. நெட்ல இருந்து எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பர்ல இருந்தே கால் பண்ற மாதிரி செட் பண்ணலாம்டா. இப்போலாம் நிறைய கிரிமினல்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் காசு அடிக்கிறாங்கடா. உன் வைஃப் காசு எதுவும் கொடுத்துடலையே? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்புறம் பேசுறேன். சரி மாப்ள. இல்ல சக்தி, ஏதோ தப்பு இருக்கு. இவன் தான் கால் பண்ணான். அதனாலதான் நான் இவ்வளவு ஷூரா சொல்றேன். இவன் ஏதோ பிளான் பண்ணி மறுபடியும் கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். என்னடா இது? என்ன இது?
என்ன பண்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அவ அவ வயித்துல ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்கா. அவளை போய் நான் தான் அவகிட்ட பேசுறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? நீ தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கா நீ நான் ஏதோ கோலகார மாதிரியே பேசிட்டு இருக்கா நீ. என் போன்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்றா. அது இப்ப இல்லன்னு நான் நிரூபிச்சாலும் அதை ஒத்துக்காம பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா. என்ன இது? என்ன சக்தி? என்ன கதிர் இதெல்லாம்?